வணக்கம் ஜி. வணக்கம் சார். மகாபாரதம் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் நட்சத்திர பகுதி பார்க்குறோம். அதில் மேசம், ரிஷபம், கடகம் வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 9 நட்சத்திரங்கள். அதில் வந்து உங்களுக்கு 3 பகுதியில் எக்ஸ்ட்ரா மொத்தம் 12 கேரக்டர்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து சிம்ம லக்னத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம், அது நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் சூரியனுடைய ஆட்சி வீடு அமையுது. இங்கே எந்த கிரகமும் வேறு எந்த கிரகத்துக்கும் பங்கே கிடையாது. அவர் தான் ஒன் தனித்துவமான ஒரு கேரக்டர்ஸ். அப்போ சூரியனுடைய ஆட்சி வீடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதில் மகம் நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக வருது. தெய்வீகத்தன்மை இருக்கணும். உங்களுக்கு ஒரு சத்திரியன் மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சூரியனுடைய ஆட்சி வீடு அப்படிங்கிறனால, எப்படி சூரியன் ஒரு தனித்து நிற்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்து எல்லாவற்றையும் ஆளுமை செய்கிறதோ, எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறதோ, அது மாதிரியாக இங்கே உள்ள நட்சத்திரங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தனித்தன்மை உண்டு. அதனால் இந்த மகன் நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது அதனுடைய தெய்வீகத்தன்மையும் சேர்ந்துக்குது. அப்போது இது வந்து ரொம்ப மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய இடமாக இந்த சிம்மம் இருக்குது. சிம்மம் பொதுவாகவே நிர்வாகத்தன்மை உடையன்னு சொல்கிறது. அவங்கள்ட்ட எதை கொடுத்தாலும் நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையுடையவங்களாக இருப்பாங்க சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தன்மை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய செயலுக்கு மற்றவங்க யாரும் ஆர்டர் போடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தனித்துவமான பெருந்தன்மை இருக்கும். அதே மாதிரியாக ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்கள்ட்ட இருக்கும். இரண்டுமே இருக்கும். அதை நம்ம கர்ணனில் நம்ம பார்த்துருப்போம். ஆமாம், சிம்மலகனத்துக்கு கர்ணன் தானே. சிம்மலகனத்துக்கு கர்ணன். கர்ணனுடைய தன்மை இதற்கு நிறைய இருக்கும். கர்ணனுடன் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதனுடைய தனித்துவம், தனித்தன்மை உடையது. நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. தாய் தந்தையரை ரொம்ப பேணி காக்கக்கூடியது. தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியது. அப்படிங்கிறதெல்லாம் இந்த சிம்மலக்கணத்துக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. அப்போ அதில் வரக்கூடிய அந்த நட்சத்திரங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தன்மை உண்டு. சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருந்தாலும் ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிறதையும் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுதந்திரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிடிச்ச ஆளுக்கு பிடிக்காத ஆளுக்கு இருக்க மாட்டாங்கல்ல. கோடி ரூபா கொடுத்தாலும் நடக்காது. பிடிச்சவங்கள்ட்ட அடிமையாக இருக்கிறது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரியாக ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பொறுப்பை வந்து ஃபினிஷிங் பண்ணுற வரைக்கும் நிறுத்த மாட்டாங்க. அதுவும் அவங்கள்ட்ட இருக்குது. அதுலேயும் ஒரு 2 விதமான நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னை நம்பினவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னை நம்பலைன்னா முற்றிலுமாக செயல்பட மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய ஒரு தனித்துவமான குணங்கள் சொல்லி இந்த மாதிரியே சிம்ம லக்னத்துக்கு சொல்லக்கூடிய நிறையா இருக்குது. அதில் இந்த கேதுவோட நட்சத்திரம் வந்து ரொம்ப மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. மகம் நட்சத்திரம், மகம் ஜெகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதனால் இந்த ஒரு கதாபாத்திரம் வந்து நம்ம இந்த மகாபாரதத்தில் பேசுகிறோம். அதற்கு உதாரணமாக ஒரு நபரை நம்ம சொல்ல போகிறோம்னா யாராக இருந்தால் மிகச்சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பார்த்ததில் ஒரு கேரக்டர் வந்து நமக்கு இதற்கு தகுந்த மாதிரியாக ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கணும், ஒரு ஆக்ரோஷம் இருக்கணும். அப்படிங்கிறது ஒரு 2-3 இடங்களில் வந்து போகக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட இந்த ஆளுமை இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்து முடிவு பண்ணி தான் இந்த கதாபாத்திரத்தை நான் மகாபாரதத்துலேருந்து எடுத்தேன். யாருன்னு கேட்டிங்கன்னா பரசுராமர் இந்த பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். பவர்ஃபுல்லான கேரக்டர். அதாவது 3 யுகங்களை வரக்கூடிய கதாபாத்திரமாக இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ தசாவதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தசாவதாரத்தில் வந்து அது 6வது அவதாரமாக அந்த பரசுராமர் வருது. 7வது அவதாரமாகத்தான் ராமரே வர்றார்.
அப்போ அந்த பரசுராமர் கதை வந்து அதற்கு முன்பாக நடந்த, ராமாயணத்திற்கு முன்பாக நடந்த கதையாக தான் இந்த இதில் சொல்லப்படுது. அப்போ அவர் யார், அவருக்கு எப்படி இந்த ஒரு வல்லமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்வாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவர் சிரஞ்சீவியில் அவரும் ஒருத்தர், பரசுராமர். ஏன்னா 3 இதில் வர்றாரு அவர், 3 யுகத்துலேயும் அவர் வரக்கூடியவர் இருக்கார் இல்லைங்களா. பரசுராமர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, பரசுன்னா கோடாலின்னு பேர். சிவனை நோக்கி ஒரு கடுந்தவம் புரிஞ்சு எந்த பரசை பெறுறார், ஆயுதத்தை பெறார். அதனால் பரசுராமர் அப்படிங்கிற மாதிரியாக அவருக்கு பெயர் வந்தது. அவர் இங்கே ஆசிரமத்தில் அவர் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடக்குது. எந்த சம்பவம்னா, உங்களுக்கு இவருடைய ஜமதக்னி முனிவருடைய மனைவி தான் இந்த ரேணுகாதேவி. ரேணுகாதேவியினுடைய பிள்ளைகள் தான் ஐவரில் 2ஆவதாக பிறந்தவர் தான் பரசுராமர். அவங்க ஒரு பெரிய பதிவிரதை அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு அபூர்வமான சக்தி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வெறும் இதாகவே போவாங்க. போய் அங்கே ஆற்று மணலையே எடுத்து பானையாக செய்வாங்க. ஆற்று மணலையே எடுத்து பானையாக செய்வாங்க. அந்த பானையில் தண்ணியும் கொண்டு வருவாங்க ஆசிரமத்துக்கு. அப்போது எவ்வளோ ஒரு தெய்வீகமான சக்தி அவங்களுக்கு இருக்கும் பாருங்கள். ஏன்னா ஒரு பதிவிரதைன்னா அந்த மாதிரி கணவருக்காக செய்யக்கூடிய பணிவிடையில் அவங்க அவ்வளவு சிறந்தவங்களாக விளங்குறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்குது. இப்போது ஒரு நாள் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அதே மாதிரியாக வழக்கம் போல் ஆற்றுக்கு வர்றாங்க. வந்து பானை செய்கிறதுக்கு முயற்சிக்கும் போது வானத்தில் ஒரு கந்தர்வன் புஷ்பக விமானத்தில் போவான். அதை பார்த்தோன்னா இவங்களுக்கு இவ்வளோ அழகான தோற்றம் உடையவனாக இருக்கானே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சலனம் தான் எங்கே மணலில் பானை செய்ய முடியாமல் போயிடும். செய்ய முடியாமல் போனோன்னா அவங்க ரொம்ப பெரிதும் வருந்துவாங்க. அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மனம் குழப்பத்துக்கு ஆளாயிடுச்சு இல்லையா, மனம் ஒருங்கிணையவே இல்லை. இதனால் என்னாங்கன்னா அந்த பானை செய்ய முடியாமல் இருக்கும். போன மனைவி இன்னும் காணமே அப்படின்னு ஜமதக்னி முனிவர் வந்து ஞானத்தில் பார்க்குறாரு. நடந்த சம்பவங்கள் தெரியுது. சொன்னோன்னா அவருக்கு கோபம் வருது. எப்படி மனரீதியாக கூட சஞ்சலப்படலாம், இனி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, கோபத்தில் முதல் மகனை கூப்பிட்டு உன்னுடைய தாயை போய் அங்கே நீ வெட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. வெட்டிட்டு வானோன்னா தாய் பாசம் உடையவங்களாச்சா அவங்க மறுத்தோன்னா அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. பரசுராமரை கூப்பிட்றாரு, நீ போய் உன்னுடைய தாயினுடைய தலையை வெட்டிட்டு வா அப்படின்னா மறுபேச்சு இல்லாமல் அவர் கிளம்புறாரு. கிளம்புனா இந்த 4 சகோதரரும் தடுக்கிறாங்க. தடுத்தாக்க அந்த 4 சகோதரர் எச்சரிக்கிறாரு. அப்படியும் அவங்க கேட்கல. 4 பேர் தலையுமே வெட்டுறாரு. வெட்டிட்டு இப்போ அங்கே போகிறாரு. அங்கே போனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெண்மணினா அந்த இடுகாட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடுகாட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியோடு அவங்க வந்து போய்கிட்டு இருப்பாங்க. போனாக்க இவர் போய் அவங்க தலையை வெட்டுறதுக்கு போவார். அந்த பெண்ணு தடுப்பாங்க. தடுத்தவுடனே அந்த பெண்ணு தலையை முதல்ல சீவுறாரு. சீவிட்டு தாயினுடைய தலையை எடுத்து சீவுறாரு. சீவனவுடனே இப்போ அவர் திரும்பி தந்தைகிட்ட வர, அந்த மாதிரி நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் முடிச்சிட்டேன்னு ஜமதக்னி முனிவர் ரொம்ப மகிழ்ந்து போய் நான் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு 2 வரம் தரேன், என்ன வேணும் கேளுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய தாயை உயிர்ப்பிச்சு கொடுங்க, என்னுடைய சகோதரர்களுக்கும் உயிர் கொடுங்க அப்படின்னு இந்த 2 வரத்தை கேட்குறாரு. அவர் கொடுத்துட்றாரு. இப்போ உயிர்ப்பிச்சவொன்னே இவர் நேராக அங்கே தாய்கிட்ட போகிறாரு. தாய்கிட்ட போனால் அது அந்த நேரத்தில் அவர் என்ன 2 உடல்கள் கிடக்கு, 2 தலைகள் கிடக்கு. மாற்றி வச்சிடுறாரு. இந்த மாற்றி வச்சதுனால தான் இந்த மாரிய முகம் அப்படிங்கிறது தான் மாரியம்மான்னு அழைக்கப்படுறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. ரேணுகாதேவிங்கிறவங்க தான் இப்போ அந்த பெண்ணுடைய உடல் தாயினுடைய தலை, தாயினுடைய உடல் அந்த பெண்ணுடைய தலை. இதனால தான் வெறும் கழுத்தை மட்டும் வைத்து கொண்டு வணங்குவதாக மாரியம்மன். பெரிய அம்மன் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தலை மட்டும் தனியாக அதுக்கு நிறைய பீடங்களே இருக்குது சார். இருக்கு இந்த அவங்க வெட்டப்படும் போது இந்த உறுப்புகள் அங்கங்கே விழுந்ததாகவும் அங்கங்கே அது ஒரு பெரிய 108 தலங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அது ஒரு கதைன்னு வச்சுங்களேன். இங்கே நம்ம மகாபாரத்துக்குள்ளே வரோம். ஏன்னா பரசுராமரை பற்றி நம்ம சொல்லணும்னா இப்போ அவ்வளோ விஷயம் இருக்குது. அவர் அடுத்த யுகமான ராமாயணத்திலும் வர்றாரு. உங்களுக்கு
ராமாயணத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தசரதனுக்கு மகனாக ராமர் பிறந்து அது ஒரு அவதாரமாக செயல்படுது. அந்த அவதாரத்தில் வந்து அவர் சீதையை மணக்கும் போகும்போது அந்த சிவதனுசை உடைச்சி தான் அவர் சீதையை மணப்பார். சிவதனுசு உடைச்ச சவுண்டு அவருக்கு கேட்கும், பரசுராமருக்கு. சிவதனுசே உடைக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்கானா, அவனை வந்து பார்க்கணும்னு சொன்னால் இவர் வந்து நிற்கிறாருக்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வர்றாங்க, வர்ற வழியில் இப்போ மறித்து நிற்கிறார். அது என்ன வில்லு, அது ஊன வில்லு. நான் வச்சுருக்க இந்த வில்லை நீ உடைச்சிப்பார், நான் நேற்று முதல்ல அப்படிங்கிறார். பரசுராமன் பார்த்தோன்னா தசரதன் பதறுவார் கிடந்து. அவன் சிறுவன், அவனை விட்டுடுங்க, என் கூட நான் உங்கள்கிட்ட நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் உங்கள் காலில் விழுகிறேன் அப்படின்னு கெஞ்சுவார். அதெல்லாம் முடியாது, நீ நகரு அப்படின்னு இந்த ராமர் கூட போர் செய்யறதுக்கு ரெடியாகிடுவார். ரெடியானவுடனே இப்போ ராமர் ரொம்ப சாந்தமாக கையாளுவார். ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னு இவர் சொல்ல, இந்த வில்லில் நீ நான் ஏற்று முதல்ல அப்படின்னு அவர் வில்லை கொடுப்பாரு. கொடுத்தாருன்னா அதில் அவர் நான் ஏற்றினவுடனே இவர் யாருன்னு தெரிஞ்சிடும். நீ தான் நான் நீ தெரிஞ்சவொன்னே வெக்கப்பட்டு அந்த அடுத்த அவதாரம் நீ அப்படின்ட்டு இப்போ அவர் விலகி போயிடுவார். இது வந்து ராமாயணத்தில் அவர் வந்து போனதாக இருக்கக்கூடிய செய்திகள். அப்போ இந்த பரசுராமன் அடுத்து 3வது யுகமாக இருக்கக்கூடிய கண்ணனுடைய அவதாரத்திலையும் அவர் வந்து நிற்கிறார் அப்படிங்கிறது. இதில் வந்து 2-3 இடங்கள் இருக்கும், ரொம்ப முக்கியமான இடங்கள். அப்போது மகாபாரதத்துக்குள்ளே இந்த ஒரு கதாபாத்திரம் இந்த மகம் நட்சத்திரத்துக்கு மிகச்சரியாக இருக்கும். பராக்கிரமம் இருக்கணும், தெய்வீகத்தன்மை இருக்கணும், ஒரு பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய நபராக இருக்கணும். என்னென்னா இப்போ அவர் அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் மிக முக்கியமான விஷயம் இருக்குது. தந்தையுடன் ஜமதக்னி முனிவரோட இப்போ இந்த அம்மா இது பண்ணிட்டார், இதெல்லாம் பண்ணிட்டார். பண்ண உடனே அவர் என்ன சொல்கிறார், நீ வந்து தவம் செய்யப்போ அப்படிங்கிறார். இதுக்கிடையில் இன்னொரு சம்பவம் நடக்கும். என்னென்னா காத்தவீரிய அர்ஜுனன் சொல்லி ஒரு மன்னன் இருக்கான். அவன் தன்னுடைய படைகளுடன் வந்து வனத்தில் வரும்போது இந்த ஒரு ஜமதக்னி முனிவர் ஆசிரமத்தில் சந்திக்கிறான். சந்தித்தவொடனே அங்கே அவரை பார்த்து, இப்போ என்னுடைய படைக்கெல்லாம் ரொம்ப பசியாக இருக்காங்க, ஏதாவது உணவு வேணும், என்ன செய்யலான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோன்னா, ஒன்றும் கவலைப்படாது, அனைவருக்கும் நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி அவர் போடுறாரு. போட்டு அவனுக்கு ஆச்சரியம், இந்த வனத்துக்குள்ளே ஒருத்தர் ஒரு படைக்கே சாப்பாடு போடுற அளவுக்கு இருக்குன்னா எப்படி போடுறாரு அப்படின்னு அவர்கிட்டே கேட்குறான். அவன் கேட்டால் என்னோட காமதேனு ஒரு பஸ் இருக்குது, அது கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த காத்தவீரிய அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, அதை என்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு இருந்தால் ரொம்ப உபயோகமாக இருக்கணும்னா அவர் கொடுக்க முடியாதுங்கிறாரு. அவருக்கு தெரியாமல் அந்த பசுவை கொண்டு போயிடறான். கொண்டு போனவுடனே இது பரசுராமருக்கு தெரியுது. தெரிஞ்சவொன்னே ஒரு மன்னன் வந்து இந்த மாதிரி செய்கிறான்னு சொல்லி போய் நேராக போய் அவனை வெட்டி பசுவை மீட்டு கொண்டாந்து தந்தையிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்தோன்னே இந்த ஜமதக்னி முனிவர் சொல்கிறாரு, நீ பசுவை மீட்டு வந்ததுக்கு சரி, அதனால் அந்த அரசனை ஏன் நீ கொன்ன, இவ்வளோ கோபம் ஆகாது, நீ என்ன பண்ணு, போய் தவம் பண்ணு, எல்லா தலங்களுக்கும் போய் தவம் பண்ணிவிட்டு நீ வா அப்படிங்கிறாரு. பரசுராமனும் கிளம்பி போகிறாரு. கிளம்பி போனோடனே இந்த கார்த்தவீரியர் அர்ஜுனனுடைய சந்ததிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜமதக்னி முனிவரை கொண்டுடுவாங்க. அந்த படையுடன் வந்து இவரை அழிச்சிட்டு போயிடுவாங்க. திரும்பி வந்த பரசுராமரை கேள்விப்பட்டோன்னு அடங்காத கோபம் வரும். ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி 21 தலைமுறைகளை கொள்வார். சத்திரியன்களை ராஜான்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஆனால் 21 தலைமுறைகளை கொன்று அவங்களுடைய ரத்தத்தை குளத்தில் செலுத்தி அந்த குளத்தில் குளித்து மொழி எழுந்திரிச்சு, சத்திரியன் எவனுக்கு நான் வந்து அசுர வித்தைகள் கற்றுத்தர மாட்டேன், பிராமணனுக்கு மட்டும்தான் கற்றுத்தருவேன்னு சபதம் எடுத்துறாரு. இது அங்கே இருக்கிற. அப்போ இந்த மாதிரியாக ஒரு பெரும் சபதத்தை போடக்கூடிய நபராக, 21 தலைமுறைகளை கருவறுத்தவராக, எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டார்ல, பெரும் பராக்கிரமுடைய நபர். அப்போ கோபம் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இது வந்து இந்த பரசுராமனுடைய கதையாக சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம மகாபாரதத்துக்குள்ளே இந்த சிம்ம லக்னத்துக்கு நம்ம கொடுக்கும்போது என்ன இருக்குன்னா, இந்த மாதிரியாக ஒரு பவர்ஃபுல் இருந்தால் மட்டும்தான் இந்த மக நட்சத்திரம்னு சொல்ல, மகம் ஜெகத்தை ஆளுன்னா அப்போனா அவர் ஆண்டுக்காரில் ஒருத்தர், தனக்கு நிகராக ஒருத்தரும் இல்லாத அளவுக்கு அவர் வந்து போயிருக்கார் இல்லைங்களா. அதனால் அவதார புருஷராக இரவா நிலையன்னு சொல்லக்கூடிய
சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவராக பரசுராம பார்க்குறோம். அதே மாதிரி தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு மகாபாரத கதைக்குள்ளேயே ரொம்ப தூரம் பயணிச்சிட்டான். இப்போ ஜோதிட பரசுராமருக்குள்ளே பயணிச்சிட்டான், மகாபாரதத்துக்குள்ளே வரல. ஆனால் மகாபாரதம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். கேரக்டர் வந்து நம்ம சொல்கிறதுனால கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். ஜோதிடத்துக்குள்ளே போனாக்க இப்போ இந்த மகம் நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த மண்டலமாக 3 மண்டலமாக பிரிச்சிருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். முதல் மண்டலம் தான் அந்த மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் இருக்கிறது முதல் மண்டலம். அதில் 9 நட்சத்திரங்கள், அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி இந்த மாதிரி வருது இல்லைங்களா. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நட்சத்திரத்தை கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த அஸ்வினின்னா உங்களுக்கு கேதுனுடைய நட்சத்திரமாக வரும். அதே மாதிரி மகம், இந்த அடுத்த மண்டலத்தில் வர அந்த மகம் நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரமாக வரும். இதற்கு அடுத்த 3வது மண்டலமாக தனுசு முதல் மீன வரை இருக்குது. அதுலேயும் ஒரு கேதுனுடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக வரும், அது மூல நட்சத்திரம்னு வரும். அப்போ இந்த 27 நட்சத்திரங்களை 9 கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் விகுதியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஜோதிடத்தினுடைய கணிதங்களில் வரக்கூடியது. அப்போ இந்த 2வது மண்டலமாக ஆரம்பிக்கிற இந்த சிம்மம் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்திர லக்னம்னு சொல்லுவாங்க.